ஓ முருகா! வெற்றிவேல் முருகா! வேலுண்டு வினையில்லை, மயிலுண்டு பயமில்லை. என் அன்பு தங்கமே, உன்னை ஒரு விஷயத்தில் உன் துணை உனக்கே தெரியாமல் வென்றுவிட்டார். அப்படி என்ன விஷயம் அப்பா என்று கேட்கும் உனக்கு இதோ பதிலை அளிக்கின்றேன் தங்கமே. நீ அவர் மீது வைத்திருக்கும் அன்பு அளவற்றது. அவர் உன் மீது வைத்திருக்கும் அன்பும் அளவற்றது. இரண்டிற்கும் ஒரு எடுத்துக்காட்டுத்தான் உங்களுடைய பந்தம். நீங்கள் இருவரும் ஒரு நல்ல தம்பதியராக உங்களுடைய வாழ்க்கையை வாழ்ந்து வருகின்றீர்கள். ஒருவருக்கொருவர் அனுசரித்து, ஒருவருக்கொருவர் விட்டு கொடுத்து வாழ்ந்தால் இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற ஒரு நல்ல தம்பதியராக வாழ்ந்து வரும் உங்களுக்குள் எந்த பிரச்சனையும் எப்பொழுதும் வரக்கூடாது என்பதுதான் என்னுடைய ஆசையும். நீ மனதில் நினைத்து கொண்டிருக்கின்றாய், நான் தான் என்னவரை அதிகமாக நேசிக்கின்றேன், எப்பொழுதும் அவரையே நினைத்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய அன்பு மிகவும் புனிதமானது. ஆனால் சில சமயங்களில் எனக்கு அவர் மீது கோபம் வருகின்றது. நான் மட்டும் எப்போதும் அவரையே நினைத்திருக்க, அவர் மட்டும் எதற்காக என்னை நினைக்காமல் வேலை என்று ஓடிக்கொண்டிருக்கின்றார். அப்படியென்றால் அவருக்கு நான் முக்கியம் அல்லவா என்று சில சமயங்களில் நீ உன்னவரை நினைத்து கடிந்து கொள்கின்றாய். தங்கமே, அப்படியல்ல. அவர் அந்த வேலை முக்கியம் என்று நினைப்பதற்கு காரணம் கூட நீயாகத்தான் இருப்பாய். அவர் வேலை செய்தால் தானே உன்னை சந்தோஷமாக வைத்து பார்த்து கொள்ள முடியும். அவருடைய மனதில் உன்னை விட அவருக்குத்தான் உன் மீது அதிகமான அன்பு இருக்கின்றது என்பதை எனக்கு நிரூபித்து விட்டார். நீ அந்த விஷயத்தில் தோற்று போய்விட்டாய் தங்கமே. உன்னுடைய துணையை நீ இனி எப்பொழுதும் சந்தேகப்படவே கூடாது. அவருடைய அன்பு உண்மையானது, அவருடைய அன்பு பரிசுத்தமானது. அவர் உன் மீது வைத்திருக்கும் அன்பு அளவில்லாத ஒன்று. அவரை எப்பொழுதும் நீ சந்தேகப்படக்கூடாது. உன்னுடைய அன்பு உயர்ந்தது என்று நீ நினைக்கும் பொழுது அவருடைய அன்பு எப்பொழுதும் தாழ்ந்ததல்ல. உன்னை விட அவருடைய அன்பே மேலாக உள்ளது என்னுடைய கருத்தின்படி. என்னுடைய கருத்து என்றுமே தவறாகாது தங்கமே. நீ உன் துணையை சந்தேகிப்பதை விட்டுவிட்டு அவருடன் ஒன்றாக இணைந்து இன்னும் எப்படியெல்லாம் வாழ வேண்டும் என்பதை யோசி. உன்னுடைய துணை உனக்காக படைக்கப்பட்டவர், கடவுளால் இணைக்கப்பட்டவர். நீங்கள் இருவரும் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ வேண்டும். சில பேர் நீங்கள் வாழவே கூடாது என்று நினைத்தார்கள். அவர்கள் முன்பு நீங்கள் எப்பொழுது மகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை எப்பொழுதும் வாழ வேண்டும் என்பதுதான் உன் அப்பாவின் ஆசை. இனி வாழும் காலம் அனைத்தும் உனக்கு மகிழ்ச்சி நிறைந்ததாகவும், உன் துணையின் மீது நீ வைத்திருக்கும் அன்பிற்கு ஈடேதும் இல்லாமல் நீ மற்றவர்களின் கண்முன்னே உயர்ந்து நிற்கப் போகின்றாய். உங்களை தூற்றியவர்களும் உங்களை போற்றும் அளவிற்கு உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ வேண்டும். ஓ முருகா! வெற்றிவேல் முருகா!